அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி 21 ஆங்கிலம் ஜூன் 4 புதவாரம் சுக்லபக்ஷம் நவமி திதி உத்திர நட்சத்திரம் வஜ்ரம் நாம யோகம் பாலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாளில் முதலாக வீடு கட்டிடங்கள் கட்ட தொடங்குவதற்கான பூஜை செய்வது, இதற்கு தான் இந்த வாஸ்து நாள். இதை வாஸ்து பூஜை, பூமி பூஜை, வாஸ்து நாள், வாஸ்து செய்வது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி வரக்கூடிய இந்த நாளில் யாராக இருந்தாலும் இது போல் ஒரு பூஜையை தாராளமாக செய்யலாம். பொதுவாக ஒரு நல்ல நாளை ஒரு பூஜைக்காக தேர்ந்தெடுக்கும்போது சுய ஜாதக ரீதியாக விஷயங்களை பார்த்து, தசாபுக்தியெல்லாம் பார்த்து இதுக்கு தோதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து, அதன் பிறகு நட்சத்திரம் ராசியை வைத்து தாராபலம் சந்திரபலம் எல்லாம் பார்த்து என்ன காரியம் செய்ய போகிறோமோ அதற்கான லக்னங்கள், அதற்கு இந்த சுத்தியெல்லாம் இருக்கக்கூடிய அம்சம்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் ஒருத்தர் ஜாதக ரீதியாக பார்த்து நான் வீடு கட்டணும், ஒரு கட்டிடத்தை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், வாஸ்து நாள் வருதுன்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டு ஒரு வருஷம் 365 நாள் அப்படின்னு எடுத்துட்டா அதில் 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். தமிழ் மாதங்களே 12 மாதம் சொன்னால் 4 மாதத்தில் வாஸ்து நாள் கிடையாது. அப்போ 8 மாதத்துக்கு ஒரு நாள் அதான் வரும். அதனால் அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாளில் நேரம் மிக 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 முக்கியமானது. ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோன்னு சொன்னால் 3.25 நாழிகை 1.5 மணி நேரம் ஒரு லக்னத்தை எடுப்போம். அதில் அதற்கான பூஜை நம்ம செய்வோம். ஆனால் இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னால் அதில் 5 காலங்கள் இருக்கிறது. 18 நிமிடங்களாக வரும். அதில் கடைசியாக வரக்கூடிய 2 18 நிமிடங்கள் 36 நிமிடங்கள் தான் அந்த வாஸ்து நேரமாக இருக்கும். அதனால் இந்த நாளில் யார் ஒரு கட்டிடம் கட்ட ஆரம்பிக்க போகிறீங்களோ, வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்களோ, மனைக்கான பூஜை செய்கிறீர்களோ, அவர்கள் எந்த ஊரில் செய்கிறீர்களோ அந்த இடத்திற்கு ஏற்றவாறு இந்த நேரத்தை சரியாக தெரிந்து கொண்டு பயன்படுத்தி அந்த பூஜையை செய்யும்போது கட்டக்கூடிய அந்த கட்டிடமானது சீக்கிரமாக கட்டி நீங்கள் அந்த கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு விரைவாக உண்டாகும். மேலும் இந்த நாளில் வாஸ்து சம்பந்தமான குறைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்ற விஷயங்களுக்காக வாஸ்து பார்க்கறது அதுக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இது இன்றைய நாளின் விசேஷம். அடுத்து இன்றைக்கான நவக்கிரக நிலை. மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் அங்காரகன், சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 7:30 மணி அளவில் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அதனால் இன்றைய நாளில் நம்ம சொல்லக்கூடிய அந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு அவர் பெறக்கூடிய நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ராசி பலன், நட்சத்திர பலன், இந்த சந்திரன் கன்னிராசியில் இருக்கும்படியாக சொல்லுவோம். ஏன்னா ஏற்குறைய இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் வீடு மாறிட போகிறார். அதனால் கன்னிராசியில் அடுத்து வரக்கூடிய 2.25 நாட்கள் ஏறக்குறைய அவர் சஞ்சரிக்க போகின்றார். கன்னிராசியில் சந்திரன் இருந்து நமக்கு தரக்கூடிய பலன் என்ன, இன்றைய நாளின் நவக்கிரக நிலைகள் நமக்கு தரக்கூடிய பலன் என்ன என்பதை அடுத்து பார்ப்போம். மேஷம், மேஷராசி என்பர்களே, இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்னும் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தில் சந்திரனாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசி 5ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு வருவார். அந்த 6ஆம் பாவத்திலிருந்து அவர் தனித்து இருக்கார், எந்த ஒரு கிரகத்தோடும் சேர்ந்து இல்லை. உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த சந்திரனை பார்க்குறார். சனி சந்திரன் இருவரும் பார்த்து கொள்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த நாளில் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ருணரோக சத்துருஸ்தானமாக பார்க்கப்படுகின்றது. உடல் உபாதையை சரி செய்து கொள்வதற்கு, கடன் அடைப்பதற்கு, பஞ்சாயத்து பேசுவதற்கு, வழக்கு வியாஜங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, போட்டிகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு சந்திரன் 4ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 6ஆம் இடத்தில் இருக்கார். சனி சந்திரன் பார்த்து கொள்கிறார்கள். சந்திரனுக்கு சூரியன் சாரம் இருக்கிறது. அப்போ உங்களுடைய மனை, வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையாத சொத்துக்கள், இது சம்பந்தமான விஷயங்கள், கடன், இது சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை, இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு காரிய ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகிறது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும். எந்த ஒன்றை செய்யும் போதும், முக்கியமான ஒன்றை செய்யும் போதும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திக்க வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள். இந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஜெயம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில்
தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அதுபோல் பெரிய நபர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. மிகப்பெரிய விஷயங்களை அவசரப்பட்டு ஆரம்பித்து விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலனை தரப்போகின்றது. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கு அது பற்றி பேசி சமரசம், சமாதானம், பஞ்சாயத்து போன்ற விஷயங்களை மேற்கொள்ளலாம். அந்த பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக போய் பார்க்கவே இல்லைன்னு சொன்னால் பார்ப்பதற்கான திட்டமிடுதல் செய்யலாம். குலதெய்வ வழிபாடு தெரியாதவர்கள், குலதெய்வம் என்னன்னு தெரியாதவர்கள் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முற்படலாம். குலதெய்வம் தெரியும், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கோவில்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப காலமாக போகல அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னு சொன்னால் சொந்த ஊருக்கு போயிட்டு இந்த தரிசனம்லாம் செய்து வருவதற்கு பிளான் செய்யலாம். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது முடிவெடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாளில் எடுக்கலாம். இதெல்லாம் பலன் தரும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் இறை வழிபாடு, குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பெரியவர்களுடைய துணை பரிபூரணமாக இந்த நாளில் உங்களுக்கு இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. சக்திக்கு மீறி பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் சில பேருக்கு ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் அதை பாடுபட்டு செய்து பிறகு சாதனையாளர்களாக இருப்பார்கள். அந்த பலன் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. தனாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய கல்வி அடுத்த நிலைக்கு அபிவிருத்தி ஆகப் போகிறது. அதுபோல் உங்களுடைய பொருள் இன்னும் பெரிய அளவிற்கு பல்கி பெருகப் போகின்றது. இந்த பலன் உங்களுக்கு ஏற்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்க வேண்டியதாக இருந்தால், பேச வேண்டியதாக இருந்தால், ஏற்பாடு செய்ய வேண்டியதாக இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள். குறிப்பாக உங்களுக்கென்று இருப்பதற்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொன்னால், இப்போ அதை வாங்கிறத பற்றி ஆசைப்படலாம், திட்டமிடலாம். எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், அதற்கு எப்படிலாம் சோர்ஸ் நமக்கு இருக்குது பணம் தயார் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம். இதற்கான பிரார்த்தனையை கூட நீங்கள் இன்றைய நாளில் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும். குறிப்பாக பணம், பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் வீட்டு உபயோகப் பொருட்களோ, உங்களுக்கு தேவையான பொருட்களோ வாங்கி மகிழக்கூடிய, பயன்படுத்தி பலன் பெறக்கூடிய அனுகூலமான பலன் உங்களுக்கு ஏற்படுகிறது. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு காரிய ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். வீடு கொடுத்த புதன் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் சந்திரனுக்கு பாக்கியஸ்தானத்திலும் சந்திருக்கிறார். சனி சந்திரன் பார்த்து கொள்கிறார்கள். இன்றைக்கு செய்யக்கூடிய செயல் ரொம்ப காலம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கு நீங்கள் படிக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில், கல்லூரியில் போய் சேரீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளில வருவீங்க. இன்றைய நாளில் வேலைக்கு சேரணும்னு சொன்னால் ரொம்ப நாள் அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இப்படியாக இந்த நாள் அனுகூலமான நாள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் காத்திருக்கின்றது. இன்றைய நாளில் பணத்தடையினால், பணம் இல்லாததுனால ஒரு காரியம் நின்று போயிருந்ததுன்னு சொன்னால் அந்த பணம் அந்த வேலை நடக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கவனத்தோடும் சுதாரிப்போடும் இருக்கணும். உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடு, அனுபவ ரீதியான செயல்பாடு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும். ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறப்போகிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த நாளில் குறிப்பான பலன் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர ரீதியான பந்தம் நல்லபடியாக இருக்கும். சகோதர நெருக்கம் உண்டாகும், பாசம் உண்டாகும், அதை வெளிப்படுத்த முடியும். சகோதரர்களே இருந்து வந்த சண்டை சச்சரவு முடிவுக்கு வரும். சிம்மராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை நேரத்தில் 7:30 மணி அளவில் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். ராசியில் சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்திருந்தார். 2ஆம் இடத்திற்கு செல்லும்போது தனித்து இருக்கார். ஆனால் சனியுடைய பார்வை நேரடியாக அவருக்கு கிடைக்கின்றது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்தில் பலமாக இருந்து கொண்டு இருக்கார். குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அஷ்டம சனி இருந்து அந்த சனி சந்திரனை பார்க்குறார். இந்த சந்திரன் ராசிநாதன் சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அதனால் கோபத்தோடு இருக்கும்போது பேசக்கூடாது. எப்போ கோபம் வருதோ அப்போ சைலண்ட்டாக இருக்கணும். அதனால் இன்றைக்கு கோபத்தை தவிர்க்கணும், அல்லது கோபம் வரும்போது தனித்து இருக்கணும், மௌனமாக இருக்கணும். பேச்சினால் பிரச்சனை வருவதை தவிர்க்கணும். அதே சமயத்தில்
நல்ல விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் பேசலாம். அதில் சுயநலம் இல்லை, பொதுநலம் தான் இருக்கிறது. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நீங்கள் பேசலாம். குறிப்பாக பேச்சையே கொண்டு பலன் பெறக்கூடியவர்கள், இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மீடியேட்டராக இருந்து ஒரு வேலையை பார்க்கலாம், பிறருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும். இந்த பேச்சின் மூலமாக பதவி கிடைக்கிறது, அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறது, அரசு பதவிக்கு முயற்சிக்கிறது, இப்படிப்பட்ட பலன் அனுகூலமாக இருக்குது. மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த கோபம், வேகம், அவசரம் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்ளணும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது. பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும். இது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கின்றது. அதனால் இன்றைய நாளில் அந்த ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லும்போது நீங்கள் உங்களை அறியாமல், உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் நீங்கள் போகிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது மன ரீதியாக. அதுபோல் உடல் உபாதைகள், உடல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதை தவிர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டை கைக்கொள்ளணும். மன ரீதியாக சஞ்சலம் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் தியானம், யோகாசனம் அல்லது இந்த ஆலய தரிசனம், இதில் ஏதாவது ஒன்றை செய்தாலும் கூட போதுமானது. ஆக மொத்தம் இன்றைய நாளில் தீய விஷயங்கள்லேருந்து, தீயவர்களிடத்திலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து, இதே தீய பழக்கம் அளவுக்கு இருக்கக்கூடிய கோபத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஆனால் அதை எடுத்து செய்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தால் பணம் இல்லை, பணமும் இருக்குது, நேரமும் இருக்குது, ஆனால் யாரும் ஒத்து வரல. இப்படிப்பட்ட நிலை இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும். விரயபாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ளே வரார். அவர் லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்யக்கூடிய யோகம் கிடைக்கின்றது. சந்திரன் சனி ஒருவரை பார்த்து கொள்றதுனால ஏற்கனவே பல முறை முயற்சித்து நடக்காத காரியம் இன்றைக்கு நடக்கும். திருமண சம்பந்தமான தடை தாமதம் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு தெரிய வரும். திருமணமாகி வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களோ இழந்தவர்களோ மறுமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இந்த பலன்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். நட்சத்திர ரீதியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கவனம், நிதானம் கொள்ள வேண்டும். இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் தான். அப்போ ஜென்ம நட்சத்திரமாக இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திரனும் ராசியில் இருக்கார். அந்த ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசியாக இருக்கின்றது. பொதுவாக இதில் ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திர பலம் விசேஷமாக எடுத்துக்கலாம். சந்திரன் தாக்கம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நட்சத்திரமும் அதே நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் கவனம், கட்டுப்பாடு கொண்டிருக்க வேண்டியது அவசியம். ஹஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. ஆசைப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நிறைவேறும். உங்களுடைய ஆசைன்னு சொன்னாலே நிறைய பணம் வரணும், பெரிய வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ஆபரணங்கள் நிறைய வாங்கணும், இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன எளிய ஆசைகள் கூட, இது போல் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும், ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகணும், இந்த ஒரு புக்கு ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது, எனக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தினசரி பொருட்களில் இந்த பொருள் தேவையாக இருக்கிறது, அப்படியான விஷயங்கள்லாம் கூட இன்றைய நாளில் அடையக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சிறந்த பலன் இன்றைய நாளில் ஏற்பட போகிறது. ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழலிருந்து நீங்கள் விடுபட்டு வரக்கூடிய அம்சம் ஏற்படுகின்றது. அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால தகுதிக்கு மீறி ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் செஞ்சிட்டீங்க, அது ஒத்து வரல, திரும்ப பழைய இடத்துக்கே நீங்கள் வந்துடலாம். அப்படியாக விட்டதை மீண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஏதோ ஒன்று சரியில்லை, ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணுறது, இந்த விஷயம் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கஷ்டத்திலிருந்து மீண்டு வர போகிறீர்கள். துலா ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. சுக்கிரன் ராசியை பார்த்துட்டு இருக்கும்போது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரன் 12க்கு வந்திருக்கார். சனி அந்த இடத்தை பார்க்கின்றார். அதனால் பிரயாணங்கள் செய்கிறது, தொலைதூர பிரயாணம் செய்கிறது, வெளிநாடு செல்வது, இந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெற்றோர் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரத்துக்கு நிறைய பேர் போகிறீங்க இல்லையா, அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் இப்போ பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பிள்ளைகள்னு சொல்வதற்கான புத்திரகாரகன் குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். அதுபோல் 12ஆம் இடத்திற்கு சனி பார்வை, அந்த இடத்துல சந்திரன், 8ல் சூரியன் இருக்குது. இதெல்லாம் சேரும்போது நீங்கள் ஒரு பெரிய பிரயாணம் செய்கிறது அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறது. அதுபோல் உங்கள் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணால் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் இன்றைக்கு அதை நீங்கள் முயற்சிக்கலாம். இப்படியாக ஒரு பிரயாணம், ஒரு நல்ல செலவு போன்ற விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். அது மனநிறைவு, திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் இது போல் சிந்தித்து நல்ல காரியம் ஒன்றை தொடங்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லபடியாக நடந்தேறும். அதற்கு பிறருடைய துணை உதவியும் கூட உங்களுக்கு கிடைக்கும். தெரியாத புது இடத்துக்கு போனால் கூட யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைய நாளில் காத்திருப்பார். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும்.
நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே டெய்லி பார்க்கக்கூடிய நபரையே கூட நம்பினீங்கன்னா கூட அவருக்கு உதவி செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதனால் இன்றைக்கு உங்களை நம்பித்தான் நீங்கள் எதுலேயும் செயல்படணும். உங்களுக்கு நன்றாக நீச்சல் தெரியும் என்றால் நீங்கள் வந்து ஒரு நீர்நிலையில் இறங்கலாம். நிறைய பேருக்கு நீச்சல் தெரியும், நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு நீங்கள் இறங்கக்கூடாது. அப்படியாக இது ஒரு உதாரணத்துக்காக. அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களை நம்பி செயல்படணும், பிறரை நம்பி எதிலும் இறங்கக்கூடாது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு. இன்றைய நாளில் நிறைய பணம் செலவு செஞ்சாலும் கூட பரவாயில்ல, நிறைய பணத்தை முதலீடு செஞ்சாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடணும், இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும். அதனால் பெரிய துறையில் படிக்கிறதுக்கான ஒரு விருப்பம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம். சொத்து வாங்குறத விட பெருசாக வாங்கி போட்டுடலாம், கடன் அடிச்சிட்டா கூட நமக்கு ஒரு சொத்து இருக்கும் அப்படின்ற எண்ணமானது ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அற்புதமான பலன் தரக்கூடிய யோககரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சந்திரன் எப்போதெல்லாம் பலமாக இருக்கிறாரோ, சாதகமான நிலையில் இருக்கிறாரோ, அந்த நாளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார், அதனால் பலன். பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருக்கார், மற்றும் ஜீவனாதிபதி சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். அதாவது உங்களுக்கு வந்து தர்ம கர்மஸ்தானங்கள்னு சொல்லி கடக சிம்மத்தை சொல்லுவோம். கடகத்திற்கு அதிபதி சந்திரன், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். அந்த சந்திரன் சூரியன் சாரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. மேலும் அதில் அந்த சூரியன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இன்றைய நாள் நீங்கள் கூட்டு முயற்சி செய்தாலும் வெற்றி, தனித்து செயல்பட்டாலும் வெற்றி, அந்த படிப்பில் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக உயர் அதிகாரிகள் மெச்சக்கூடிய அளவிற்கு பலன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அரசாங்க ரீதியான அனுகூலம் தேவை கிடைக்கும். அரசாங்க ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிஸ்னஸில் வந்து தடை ஏற்பட்டிருக்கிறது, பேசி அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணலாம். இப்படியான பலாபலன்லாம் இன்றைய நாளில் ஏற்பட போகிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலாபலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள். நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் அதை மீறி நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும். எந்த ஒரு காரியம் மாற்றும் போதும் கூட நீங்கள் அதை நம்பிக்கையோடு செய்யணும். வந்தால் நடந்தால் நடக்கட்டும், வந்தால் வரட்டும், அப்படியாக நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் செய்யக்கூடாது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறப்போகிறீர்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. 10ஆம் பாவத்தில் சந்திரன் சூரியன் சாரம் பெற்று இருக்கிறதுனால வேலையில் ஒரு தைரியம் வரும். ரொம்ப காலமாக நீங்கள் வேலை பண்ணாலும் கூட அந்த வேலையை கொஞ்சம் பயந்துகிட்டே தான் செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு அந்த பயமானது விலகிவிடும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தயக்கம் தான் உயர விடாமல் பண்ணுது, மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க விடாமல் பண்ணுது. ஒரு பெரிய நபர் வந்து உங்களிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்க முடியாமல் இருக்கார், அது காரணம் உங்கள் தயக்கம் தான்னா அந்த தயக்கம் இப்போது விலகிவிடும். நிறைய பெரிய மனிதர்களை தெரியும், அவர்களிடத்தில் போனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அதற்கு நீங்கள் தயங்குறீங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கு போய் தாராளமாக உதவி கேட்பீங்க. நம்ம எல்லோருமே கடவுளுடைய குழந்தைகள் தான், எல்லோருமே வந்து சகோதர சகோதரிகள் தான். நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கலாம், அதுபோல் பிறர்கிட்ட இருந்தால் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இப்படியான பக்குவமானது ஏற்படும். உங்களுக்கு அந்த சுய கௌரவம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு நல்லது தான் கேட்குறோம், இது கிடைச்சா எல்லாருக்கும் நல்லது தான் அப்படின்ற பக்குவம்லாம் இந்த நாள் ஏற்படும். நல்ல உதவி கிடைத்து நற்காரியம் நடக்கக்கூடிய நன்னாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பக்குவமாக இருக்கணும், காத்திருந்து பலனை அடையணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பெரிய நபரை போய் பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்கீங்க, கிடச்சிடுச்சு, ஆனால் ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து அவசரப்பட்டு கோபித்து கொண்டு எழுந்து வந்து விடக்கூடாது, கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியது அவசியம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் நீங்கள் வந்து குதூகலமாக உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். நிதானம், தேக ஆரோக்கியம், அனைத்து விஷயத்திலும் வந்து மிகச்சரியான ஒரு வழிமுறை, இதை இன்றைய நாளில் கடைபிடிக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நல்ல ஒரு கருத்து, நல்ல அறிவுரை, நல்ல வழிகாட்டுதல், நல்லவருடைய துணை, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவை. இதில் எதுவுமே இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க, அதை தாண்டி மன ரீதியாக ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா எழுதிடுவோம், எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு தைரியம், நம்பிக்கையானது உங்களுக்கு வரணும். அதுபோல் எந்த வேலையை செய்தாலும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நற்பலன் உங்களுக்கு வந்து சேரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும், நிதானம், பக்குவம் போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். திருவோண நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நற்பலனை பெறப்போகிறீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். சில பேருக்கு கௌரவ பதவி கிடைக்கும் இல்லையா, அது போன்ற ஒரு அம்சம் கூட இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறுவீர்கள். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கின்றது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருது, ஒரு ப்ரமோஷன் வருது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காமலேயே முக்கியமான பொறுப்பு, ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற அம்சமெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள், ராசிக்கு 7ஆம் பாவத்தில் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 7:30 மணி அளவில் 8ஆம் இடத்திற்கு வரார். அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அவர் சூரியன் சாரம் பெற்று இருக்கிறது, சனி வந்து இந்த சந்திரனை பார்க்கறது. அதனால் முரண்பாடுகளை தவிர்க்கணும். எதை செய்வதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கணும். லாஜிக் இல்லாத விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம். அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் தயக்கம் இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு எது ஒத்துக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணி அதன் பிறகு தான் நீங்கள் செய்யணும். இந்த நாளில் அதுபோல் முரண்பாடான விஷயங்களை பற்றி தர்க்கம் பண்ணக்கூடாது. சரி, நம்ம பர்சனல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம பொதுவாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விளையாட்டு வீரரை பற்றி, ஸ்போர்ட்ஸ் பற்றியோ, ஒரு சினிமா மூவி பற்றியோ அல்லது பாலிடிக்ஸ் பற்றியோ நீங்கள் பேசினா கூட அதில் கூட உங்களுக்கு சர்ச்சையானது உண்டாகும். அதனால் இன்றைய நாளில் மௌனம் சர்வார்த்த சாதகம், பொறுமையாக இருங்க. முரண்பாடான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது, அதிகமாக கற்பனை வயப்படுறது, இதை தவிர்த்தா போதுமானது. சந்திராஷ்டம பிரச்சனையை நீங்கள் தவிர்த்திடலாம். இன்றைய நாளில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், சந்திராஷ்டமமானது இருந்த போதும் கூட அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நேர்மையானது, உங்களுடைய அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறது, அந்த விஷயமானது பலனை ஏற்படுத்தும். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. காலை நேரத்திலே இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு காளி தேவி, துர்கை அல்லது வந்து நடராஜ பெருமான், ரங்கநாதர் இப்படியான ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை செய்து நாளை தொடங்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும். பிறரை பற்றி, பிறருடைய குறைகளை பார்க்கறது, பிறருடைய தவறுகளை பார்க்கறது, அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. பிறரை பற்றி பார்க்குறதா இருந்தால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்கணும். இந்த விஷயங்களை கடைபிடித்தா போதுமானது. சந்திராஷ்டமத்தினால தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்கலாம். மீனராசி என்பர்களே, இது உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளில் வந்து சந்தோஷம், தேவையான விஷயங்களை வந்து கைகூடுறது, வீட்டை வந்து அழகுபடுத்துறது, உங்களை அழகுபடுத்தி கொள்வது, உங்களுக்கான ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தீர்மானிக்கிறது, உங்களுக்கான வாகனங்களை நீங்கள் வந்து இப்போது முடிவு பண்ணி வாங்கிறது, வாகனத்தை நல்லபடியாக வைத்துக்கொள்வது, இந்த பலனெல்லாம் சாதகமாக இருக்குது. அதாவது எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு சாதக பலன் இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி ராசியை பார்க்குறார், வளர்பிறை காலத்தில் இருந்து பார்க்குறார், சூரியன் சாரத்தை வாங்கி பார்க்குறார். அதனால் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர், குறிப்பாக தந்தை உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அதுபோல் மத்தியம வயதில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் தேவையை நீங்களே எல்லாம் பூர்த்தி பண்ணி கொள்ளுவீங்க. அதுபோல் வயசானவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா கேர் எடுத்துப்பாங்க. அப்படியாக எல்லாருக்குமே இந்த நாள் வந்து சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலன் முழுமையாக வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் மேற்சொன்ன பலனை பெறுவதற்கு கொஞ்சம் வந்து மெனக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கேட்டு பெற வேண்டியதாக இருக்கும். அப்பா எனக்கு இது வேணும் கூடு அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து சாதகமான நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் நினைத்ததை அடைய முடியும். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.